வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்துல் கலாம் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்து வந்த இந்த வீடு இப்ப அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு வந்திருக்கு. இந்த வீடு கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மசூதி தெருவில் தான் அமைஞ்சிருக்கு. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்துல பிறக்கிறாரு. ஒரு முக்கியமான இந்திய விண்வெளி விஞ்ஞானியாகவும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறாரு. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லி இளைஞர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போன ஒரு முக்கியமான நபராகவும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனசுலயுமே இருக்கக்கூடிய மக்கள் ஜனாதிபதியாகவும் இவர் இருக்கிறாரு. இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி ஒரு பாதைக்கு கூட்டிட்டு போனவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவர் இந்தியாவுடைய விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு ஏகப்பட்ட பங்களிப்பு அளிச்சிருக்கிறாரு. அதனாலேயே இவரை ஏவுகணை நாயகன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் 1969 இஸ்ரோல சேர்ந்து SLV-3 அப்படின்ற திட்ட இயக்குநருக்கான பொறுப்பேற்று அதை சிறப்பாக செய்கிறாரு. அதுக்கப்புறம் 1980 ரோகிணி அப்படின்ற செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில செலுத்திய குழுவிற்கும் இவர் தலைமை தாங்கியிருக்கிறாரு. இந்தியாவுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக 1980க்கு அப்புறமா அப்துல் கலாம் அவர்கள் ஏவுகணை வடிவமைப்பிற்கு மாறுறாரு. அங்கேதான் அவர் அக்னி, பிருத்திவி இந்த மாதிரியான ஏவுகணைகளை வெற்றிகரமா உருவாக்குறாரு. இந்த ஏவுகணைகள் தான் இந்திய பாதுகாப்பு திறன்களுக்கு முதுகெலும்பாக மாறியிருக்கு. அப்துல் கலாம் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளால 1992 இருந்து 1999 வரைக்கும் பாதுகாப்பு அமைச்சருடைய அறிவியல் ஆலோசகராக பதவியேற்கிறாரு. குறிப்பா இந்தியா அணு ஆயுத திட்டத்துல 1998 நடத்தப்பட்ட தொடர்ச்சியான போக்ரான் 2 அப்படின்ற அணுசக்தி சோதனையிலையும் இவர் முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த போக்ரான் 2 மூலமா சர்வதேச உலகில் இந்தியா அணுசக்தி நாடாக அந்தஸ்து பெறுது. 2002 ஆளுங்கட்சியாக இருந்த பிஜேபியும் சரி காங்கிரசும் சரி இந்த 2 பேருடைய வாக்குகளையும் பெற்று அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியா பதவியேற்கிறாரு. அப்துல் கலாம் இந்தியாவை தலைமை தாங்குறப்ப ஒவ்வொரு துறையிலையுமே தொழில்நுட்பத்தை முன்னேற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட விஷன் 2020 அப்படின்ற திட்டத்தை வச்சிருந்தாரு. அந்த திட்டத்து மூலமா இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றணும் அப்படின்றதுதான் அவருடைய இலக்கா இருந்தது. 2007க்கு அப்புறமா தன்னுடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்துல் கலாம் தன்னுடைய கல்வி மற்றும் பொது பணிகளை மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சொற்பொழிவுகள் மூலமாகவும் எழுத்து மூலியமாகவும் புத்தகங்கள் மூலியமாகவும் இளைஞர்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதன் பாதையில பயணிக்க தொடங்குறாரு. ஜூலை 27, 2015 ஷில்லாங்ல இருக்கக்கூடிய இந்திய மேலாண்மை நிறுவனத்துல சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கும் போது கலாம் அவர்கள் மரணம் அடைகிறாரு. தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நொடி வரைக்கும் இந்தியாவையும் இளைஞர்களையும் வளர்ச்சியை நோக்கிய பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அருங்காட்சியகமாக மாற்றப்பட்ட அப்துல் கலாம் வீட்டில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. நீங்க ராமேஸ்வரம் பக்கம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம இந்த அப்துல் கலாம் வீடு, அப்துல் கலாம் நினைவு சின்னங்களுக்கும் போயிட்டு வாங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.